guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து GoPro Hero 12 வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாப்போம். SD கார்டு வந்து பாத்தீங்கன்னா சரி இன்சர்ட் ஆலன்னு சொல்லிருக்கு. சோ நம்ம வந்து SD கார்டு ஒரு செக் பண்ணி பாப்போம். GoPro 12 வந்து நம்ம வாங்கியாச்சு. இத பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஹோலிலேண்ட் லார்க்மே M2 மைக் ஒன்னு வாங்கியிருக்கோம் நம்ம. சோ என்னோட ஷர்ட்டுக்கு நான் ஜஸ்ட் இது பண்ணி காட்டுறேன். ஆன் ஆஃப் மீடியம் ஹை ஸ்லோ அப்புறம் இங்கே வந்து சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. Hi guys, welcome back to our channel Sunny Sky. So friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீடியோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து நல்ல ஒரு கேமரா வாங்கணுன்றது ஒரு கனவா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய சேனல்ல நம்ம அப்லோட் செய்யற ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்ல நெக்ஸ்ட் குவாலிட்டி கொண்டு போறதுக்காக நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேமரா நான் வாங்கியிருக்கோம், அந்த கேமரா கூட நம்ம என்னென்ன கேட்ஜெட்ஸ்ல நம்ம வாங்கியிருக்கோன்றது பாக்குறதா வந்து இந்த ஒரு வீடியோவா இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாம வந்து வாங்கியிருக்கிற கேமரா வந்து என்னென்ன GoPro Hero 12 தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வாங்குறதுக்கு அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே அவசியம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது வந்து ஒரு பெரிய சூப்பரான ஒரு ட்ரிப் ஒன்று வந்து பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரிப்புக்காக தான் வந்து இந்த ஒரு GoPro 12 வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன ட்ரிப்பு, அதோடைய பிளான் என்னன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணுறேன் எல்லாமே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GoPro 12 வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த GoPro 12 வந்து என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் இது கூட கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பர்சனலாக வந்து என்னென்ன கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒன் பை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு GoPro 12 வந்து ஆல்ரெடி வந்து கடையிலேயே வந்து நாங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கடைக்காரர் சொல்லியிருந்தாரு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரிலாம் எப்படி ஒர்க் ஆகுது, சார்ஜிங்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்லாம் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து கடையிலேயே வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதோட செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து பேட்டரி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த GoPro 12 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது ஒன் பை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். சரிங்களா, வாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா GoPro 12. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிட்ல வந்து என்னென்ன அக்சசரிஸ்லாம் வந்திருக்குன்றது எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா GoPro கேமராவும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எண்டூரா பேட்டரி ஒன்றும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்கு போடுற அந்த மவுண்ட்டும் அதோடைய கிளிப்பும் அதோடைய அக்சசரிஸ் எனக்கு கொடுத்துருப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள், C-type டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு கிட்ல வருது. ஸோ நான் இது ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன இந்த ஒரு கிட்ல இருக்குன்றது. சரிங்களா, சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GoPro 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro Hero 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1. ஸோ முட்டை ட்ரே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து வேற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வர பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவுச் மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு காட்டன் வுட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எல்லா அக்சசரிஸுமே. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு கேமராக்கான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கார்ட்ஸும் கேட்லாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு குயிக் ஆப் என்னன்றதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா GoPro கேமரா நம்ம எடுத்து பார்ப்போம். தலைவர் எங்கே இருக்காரு. அதுதான் GoPro கேமரா. எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இந்த கைக்கு இவ்வளோதான் இருக்குது கேமராவுடைய சைஸு. பாருங்கள், இங்கே ஒரு பிக் ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு லென்ஸும் இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்க்ரீன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி 2-3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி திருப்பி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம இந்த கேமரா வாங்கின இடத்துல வந்து டெம்பர் கிளாஸ் நம்ம வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரியில் வந்து போயிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் அன்றைக்கி சேம் டே வந்து நாங்கள் போட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே ஒரு டெம்பர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர் கிளாஸ் வரும்.
அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பர் வரும். ஸோ 1 2 3. ஸோ இந்த 3த்துக்குமே வந்து டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3த்துக்கான டெம்பர் கிளாஸும் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறோம். See guys, எப்படி இருக்கு பாருங்க. டெம்பர் கிளாஸ் நம்ம வாங்கணும்னா 250 ரூபீ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே தான், ஒன்ஸ் நம்ம போகிறது நம்ம வந்து சேஃப்டி தான். ஸோ இந்த GoPro 12 வந்து இந்த கேமராவில் என்ன ஸ்பெஷல்னால், இந்த லைட்டாக வந்து அங்கங்கே வந்து ப்ளூ கலரில் வந்து பிளிஞ்சாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதுதான். இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோ 9, 8, 10, 11 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பிளாக்காக இருக்கும். எந்த ஒரு அந்த ப்ளூ பிளிஞ்செல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஹீரோ 12 மாத்திரம் தான் அந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ப்ளூ பிளிஞ்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லலாம். இப்போ வந்து ஹீரோ 13 வந்திருக்கு. அது வந்து கூட வந்து இப்போ வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோ 13 நம்ம வாங்கியிருக்கலாம் இந்த டயத்தில். ஆனால் வந்து ஹீரோ 13 வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் கொஞ்சம் இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக வந்து ஹீரோ 12 நம்ம போயிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து சேம் ரெசல்யூஷன்ஸ் தான். ஒன்லி திங்ஸ் அதில் கொஞ்சம் அப்டேஷன் மட்டும், சாஃப்ட்வேர் அப்டேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம் மேபி. ஆனால் வீடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து 12, 13 எல்லாமே வந்து சேம்ன்றதுனால நான் வந்து டேரெக்டாக 12K நான் போயிட்டேன். நான் பவர் ஆஃப் ஆன் பட்டன் இங்கே இருக்குது. அண்டு இந்த இடத்துல வந்து பேட்ரி போகிற ஸ்லாட் இது. ஸோ இங்கே வந்து மெமரி போகிற ஸ்லாட் இங்கே இருக்குது, ப்ளஸ் பேட்ரி போகிற ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. நாம் வந்து இப்போ வந்து இது கூட இந்த ஒரு கேமராவில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த ஒரு கேமரா கூட இந்த ஒரு செட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, C டைப்பில் வந்து GoPro டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்டூரா பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேட்டரி நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்டூரா பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டு இது கூட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட் இது. இந்த மூணுமே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஹெல்மெட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட வந்து நம்ம வந்து கேமரா GoPro இது கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது அட்டாச் பண்ணிடலாம் இது. ஸோ இது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட் இதெல்லாமே. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பைக் ரைடு இல்லாததுனால இது நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஆனால் இந்த ஒரு மவுண்ட்டு நமக்கு தேவைப்படும். ஸோ வைக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேட்ரி வந்து GoProவில் நம்ம போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து நான் வந்து ஃபுல்லாக நான் சார்ஜ் பண்ணிட்டேன். நான் இது கூட நம்ம இப்போ வந்து பேட்டரி செக் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அண்ட் இது கூட வந்து மெமரி இப்போ போடணும். ஸோ மெமரி கார்டு நான் வாங்கியிருக்கேன். நான் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரோ 256 GB சாண்டிஸ்க்கு. ஸோ இந்த மெமரி கார்டு வந்து இப்போ நாம் வந்து இந்த GoProவில் வந்து நம்ம போட்டு எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம மெமரி கார்டு வந்து இதில் நம்ம போட்டுடலாம். ஆன் பண்ணி பார்ப்போம். Agree. Turn on to connect your camera. Pressing on. Confirming. Insert. ஸோ SD கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்சர்ட் ஆல்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம வந்து SD கார்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம்.
ஸோ GoPro 12ன்னு காமிக்குது. ஆன் பண்ணியாச்சு. இங்கிலீஷ், அக்ரி, ஆன், கன்ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டுக்குது குயிக் ஆப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் தி GoPro குயிக் ஆப் ஆன் யுவர் ஃபோன் டு ஃபினிஷ் செட்டப். குயிக் ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த குயிக் ஆப் அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம வந்து GoPro கேமரா நம்ம அன்பாக்ஸ் பண்ண உடனே இந்த ஒரு கேட்லாக் கிட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்லாக் கிட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு QR கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு QR கோடு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த குயிக் ஆப் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இது அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமராவில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் எது வேணாலும் வந்து இந்த ஒரு குயிக் ஆப் மூலயமா வந்து நம்ம வந்து மொபைலுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடிட்டிங்கோ இல்லை ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறதுனா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இருக்கிற இந்த GoPro Hero 12 இந்த பிரைஸ் ரேஞ்ச் என்னன்றது இந்த வீடியோ கடைசியில் வந்து கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கூடவே நம்ம வாங்கியிருக்கிற இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கோம் அதோட காஸ்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த GoPro Hero 12 இந்த கேமராவோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது நம்ம ஒன் பை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் நம்ம. சரி, ஸோ இந்த GoPro Hero 12 வந்து கொடுத்திருக்கிற இந்த எண்டூரா பேட்டரி வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து 1720 mAh பேட்டரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரி தான், நித்தியம் அயன் பேட்டரி சொல்லுவாங்க. இது ஒரு GoPro கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரான்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. கரெக்டான நீங்க ப்ரொடெக்ஷன் இதோடைய கேசஸ்ல நீங்க போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஆனா நான் வந்து கையில வந்து விசாரிச்சதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சொல்றாங்க. ஓகேங்களா, நீங்க என்ன வந்து பார்த்தா ப்ரொடெக்ஷன் போடுறதுக்கான கேஸ் எல்லாமே நீங்க போட்டுட்டு நீங்க வந்து தண்ணியில நீங்க யூஸ் பண்ணாலும் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சொல்றாங்க. எக்ஸாக்டா வந்து பார்த்தா நீங்க யூஸ் பண்ணுங்க ப்ரோ, ஒன்றும் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு பக்காவா நீட்டா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியில போட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் நீங்க போட்டுக்கிற ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது கடைக்காரர் எனக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான், இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேஸ் வாங்கிட்டு நீங்க யூஸ் பண்ணாலே அதுக்கப்புறமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் அது உங்களோட ஓன் ரிஸ்க்னு தான் சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லையான்ட்டு எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ நான் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு தண்ணியில் வந்துட்டு யூஸ் பண்றேன். அவசியம் எனக்கு வராது கூட. இந்த கேமராவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4K இருந்து 5.3K வரைக்கும் வீடியோ குவாலிட்டி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனை தொடர்ந்து 120 FPS இருந்து 240 FPS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் நீங்க இதுல. நெக்ஸ்ட் வந்து இந்த GoPro கேமரால வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க ஆன் பண்றது மூலமா உங்க வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சுட்டு இந்த GoPro கேமரா வந்து நீங்க ஆன் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சஸ் நீங்க பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரால வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ஸ்லோ மோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனை தொடர்ந்து அந்த 1080p வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு லைவ் வீடியோ நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1080p வந்து குவாலிட்டியில வந்து நீங்க வந்து லைவ் வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட MP எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா 27 MP. ஸோ இதுல எடுக்கிற நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து HDRல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒரு GoPro கேமரால நீங்க எடுக்கிற வீடியோஸா இருக்கட்டும் போட்டோஸா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வைஃபை மூலியமா வந்து இந்த GoPro கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ல கொடுத்துருக்கிற ஒரு குயிக் ஆப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த குயிக் ஆப் அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமா இந்த ஒரு GoProல நீங்க எடுக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து குயிக் ஆப் அப்ளிகேஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். GoPro கேமரால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட் தான். இப்போ வந்து இந்த GoPro கேமரால வந்து பார்த்தீங்கன்னா 4K இருக்கு, 5.3 இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 4Kல நீங்க வந்து வீடியோ நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ட்ரை ஆகும். இதே நீங்க 5.3Kல வந்து நீங்க வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் ட்ரை ஆகும். ஸோ நாம வந்து வீடியோ குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ண இதோட சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் இருக்கும். இதை நீங்க சார்ஜரோடைய இன்க்ரீஸ்மெண்ட் உங்களுக்கு அதிகமா இருக்கணும்னா வீடியோ குவாலிட்டி நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணா மாத்திரம் தான் இதை நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். நிறைய பேர் அந்த ஒரே பேட்டரியில வந்து GoPro யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பேட்டரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஹை டெஃபினிஷன்ல நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு 1 or 1.5 hour தான் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சீக்கிரம் சார்ஜர் ட்ரை ஆயிடும். இதுவே நீங்க வந்து அடிஷனலா ஒரு 2-3 பேட்டரி நீங்க வச்சிருந்தா மாத்திரம் தான் ஒரு நாள் ஃபுல்லா வந்து சர்வே பண்ண முடியும். ஐ மீன் நீங்க ரெகுலரா நீங்க கண்டினியூ நீங்க vlog எடுக்கிறதா இருந்தா ஒரு 3 இருந்து 4 பேட்டரி நீங்க யூஸ் பண்ணா மாத்திரம் தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா வந்து வீடியோ நீங்க ஷூட் பண்ணலாம். GoPro கேமரா என்ன அக்சசரிஸ்ல வந்திருந்தது, இந்த GoPro கேமராவுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னன்றது ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த GoPro கேமரா கூட நான் வந்து பர்சனலா வாங்கி இருக்கிற எல்லா கேஜெட்ஸுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு GoPro 12 வந்து நம்ம வாங்கியாச்சு, இதை பத்தி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது கூடவே நம்ம வாங்கி இருக்கிற கேஜெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோலிலேண்ட் லார்க்மே M2 மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஒரு மைக்கோட காஸ்ட் வந்து 11,500 வந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த மைக் தான். ஸோ இந்த மைக் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இந்த ரிசீவர் இது. செம்மையாக இருக்குது மேக்னெட் மாதிரி. ஸோ என்னோடய ஷர்ட்டுக்கு நான் ஜஸ்ட் இது பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோதான். ஓகேங்களா. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதே இந்த ஒரு மைக் தான். ஸோ நல்லாவே இருக்குன்றாங்க எல்லாரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இந்த ஒரு ட்ரிப்புக்காக வாங்கியிருக்கேன் நான். இது ரிசீவரு அண்டு இது சி டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஃபோனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மொபைலுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேட்டரி தான். ஸோ ஒரு பேட்டரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1050 rupees. ஸோ எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ப்ரோ 256 GB சாண்டிஸ்க் மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மெமரி கார்டு வந்து நம்ம வந்து கோப்ரோ கேமராவில் நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேங்களா. இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees. ஸோ இது வந்து கோப்ரோ கேமராவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட் இது. இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 950 rupees ஆகுது. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து மைக்கோடைய ரிசீவர் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து லெஃப்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோடைய ரிசீவர். ஓகேங்களா. நம்ம வந்து நைட்டில் நம்ம ஷூட் பண்ணுறோன்னா இதில் வந்து லைட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஃப்ட்டு மேலேயும் கீழே 2 இருக்குது. 2த்துல எந்த பக்கம் நமக்கு கம்ஃபர்ட் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைட் இங்கே போட்டுக்கலாம், இல்லை மைக் ரிசீவர் இங்கே போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து கோபுரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறது இது. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 950 rupees. ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து சார்ஜர் வந்து இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1250. 3 பேட்டரி வந்து 1 டைம் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சார்ஜர் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த சார்ஜருக்கு வந்து ஒரு சி டைப் டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3 பேட்டரியுமே வந்து இதில் நம்ம வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். இதோட காஸ்ட் வந்து 1250. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஷாப்பில் கிடைக்காததுனால ஆன்லைனில் நம்ம போயிட்டு வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இது வந்து லைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் வந்து கோப்ரோ கேமராவுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற லைட் இது. ஆக்சுவலி இந்த லைட் வந்து ஷாப்பில் வந்து இல்லை, ஸ்டாக் இல்லைங்களா. ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கினது இது. ஸோ இதோடைய காஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த லைட்டில் என்ன வந்து பாருங்கள், ஒரு சி டைப்பு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டு 2000 mAh கெப்பாசிட்டி இந்த லைட்டுடைய குவாலிட்டி. ஸோ இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலான்சி. இது பாருங்கள். ஸோ இந்த ஒரு மோல்ட் வந்து நம்மளுடைய கோப்ரோ கேமரா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கோப்ரோ கேமராவுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இந்த மோல்ட் இருக்குல்ல, இந்த மோல்ட்டில் வந்து இங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது லைக் இந்த மாதிரி. ஸோ கோப்ரோ கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இது கூட இந்த மாதிரி லைட்டு போட்டுடலாம். இது ஜஸ்ட் நான் உங்களை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா. ஸோ இது கூட வந்து மீடியமு, ஹை, ஸ்லோ இருக்குது. ஸ்லோ, ஹை, பிரைட்டு, இன்னும் பிரைட்டு. அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், லைட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஆனு, ஆஃபு, மீடியமு, ஹை, ஸ்லோ, அப்புறம் இங்கே வந்து சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, சார்ஜர் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான். ஸோ இதோடைய காஸ்ட் வந்து ஆன்லைனில் நான் வாங்கியிருக்கிறேன், அமேசானில் நான் வாங்கினேன் நான் 1450 ஆயிடுச்சு இதோடைய காஸ்ட்டு. உண்மையிலேயே யூஸ்ஃபுல் தான். நைட் டைமில் வந்து நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்து லைட்டோடைய வெளிச்சம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா இது கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஒன்லி நைட் டைம் மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும் இது, மற்றபடி பகல் டைம் யூஸ் ஆகாது. ஆனால் நைட் டைமில் வந்து சில இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல வந்து நைட் டைமில் நமக்கு வெளிச்சம் வேணும்னா கூட அந்த நேரத்தில் வந்து இன்னொரு லைட்டு நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே நல்ல ஒரு
பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். 2000 mAh பேட்டரி இது. குவாலிட்டி நல்லா இருக்குது. லைட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. இது கூடவே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்ம இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் தான். இதுவுமே உலாஞ்சி தான் பிராண்டு. GoProக்கு ஒரு மேக்ஸிமம் அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலாஞ்சியில் வந்து நிறைய அக்சசரிஸ்லாம் வருது. ரொம்ப காம்பேக்டான ஒரு ட்ரைபேட் சொல்லலாம் நம்ம. இது அப்படியே கையில் பிடிச்சிருக்கதோ தெரியாது நமக்கு. நாலு பக்கம் இப்படி நம்ம ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது. ஸோ நமக்கு தேவையில்லைன்னா அப்படியே நம்ம இறக்கிக்கலாம். இது மாதிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்படி பேசிட்டு போகிறது யூஸ் ஆகும். ஓகேங்களா? நான் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த ட்ரை பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்தும் அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. அதனால வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணதில் வந்து ஆன்லைனில் தான் எனக்கு கிடைச்சிது. இதோடைய காஸ்ட் வந்து ஆன்லைனில் வந்து 1050 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேமரா GoPro வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த GoPro நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது எப்படி இப்போ GoPro நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த ஒரு ட்ரைபேடுக்கு வந்து நம்ம வந்து GoPro ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஒரு லென்த்தில் தான் வருது. ஸோ இது நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம இது இந்த ஒரு மோல்ட் நம்ம வாங்கினது வந்து லைட் அண்டு மைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி நம்ம வாங்கியிருக்கோம் இது நம்ம. ஸோ இதோட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது உண்மையிலேயே நல்ல ஒரு ஹேண்டிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து இன்னும் வந்து இதோடைய சப்போர்ட்டிவ் இதோடைய இது எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ ட்ரைபேட் 1050 rupees வர்த்து தான். ஸோ இது கூடவே நம்ம வந்து அடுத்து நம்ம வாங்கியிருக்கிற கேட்ஜெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய காஸ்ட் வந்து 399 rupees, 400 rupees இந்த ஸ்ட்ராப்போடைய காஸ்ட்டு. இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கோடைய இந்த இதில் ரைட்டோ லெஃப்ட்டோ இதை வந்து ஸ்ட்ராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு GoPro கேமரா வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அதே மாதிரி வந்து இதை லாக் பண்ண வேண்டியதான். ஸோ லாக் பண்ணிட்டோன்னா அப்படியே நம்ம வந்து இந்த பேக்கோடைய ஹேண்டில் இருக்குங்களா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அப்படியே வந்து நம்ம வந்து பேசிகிட்டே போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேட்ஜெட்டாக. இப்போ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம இப்படியே கையிலே நம்ம பிடிச்சிட்டு பேசிகிட்டே போக முடியலன்ற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஒரு கேட்ஜெட் வந்து நம்ம வந்து அப்படியே ஷோல்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கோடய நம்ம அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே நம்ம வந்து பேசிகிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஹேண்டிலியாக இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப்பும் இந்த ஒரு ட்ரைபேடும் இந்த ஒரு லைட்டும். ஸோ இந்த 3 ஐட்டமே வந்து நான் அமேசானில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேட்ஜெட்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். அந்த 2 கேட்ஜெட்ஸ் தான் இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. SSD இது, Crucial பிராண்ட் இது, எக்ஸ்பெண்டபிள் இது, 1 TB 800 MBPH இது. ஸோ இது எதுக்கு வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமரி கார்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் நம்ம பண்ணுறது தேவைன்றதுனால ஸோ இந்த SSD வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம மெமரியில் நம்ம எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து மொபைல் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணணும்னா இந்த ஒரு SSDயில் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். நாளைக்கு பின்ன வந்து நம்ம ஏதாச்சும் தேவைன்றப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு C டைப் டு C டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கும் மொபைலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைக்கு GoProலாம் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு கார்டு ரைடர் ஒன்று வாங்கியிருந்தோம். நம்ம இந்த கார்டு ரைடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட மொபைலில் வந்து மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மெமரி கார்டு எடுத்து அது மூலிமா வந்து ஒரு கார்டு ரைடில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அது மூலிமா நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ணுறதோ எடிட்டிங் பண்ணுறதோ ஏதாச்சும் நம்ம ஒர்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிக்கிறதுக்காக இந்த கார்டு ரைட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. டெம்பர் கிளாஸ் நம்ம வாங்கியிருந்தோம். அதோடைய காஸ்ட் வந்து 250 rupees தான். இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா GoPro கேமராவும் GoPro கேமரா கூட நம்ம வாங்கின கேட்ஜெட்ஸோடைய எல்லா பொருளுமே இதுதான். ஸோ நாம் வந்து GoPro கேமரா கூட நம்ம வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்டோடைய இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 1 by 1 நான் காமிச்சு நான் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GoPro கேமராவுடைய ப்ரைஸு சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த GoPro கேமராவில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பண்டில் இருக்குங்க.
ஆக்சுவலி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் பண்டில் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் பேக், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் எடிஷன். ஸோ நான் வாங்கியது வந்து ரெகுலர் பண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன். ரெகுலர் பேக்கோடைய பண்டிலுடைய காஸ்ட் வந்து 29,500 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம பண்டில் பேக் நம்ம போகணும்னு 35,000 rupees சார்ஜ் பண்றாங்க. அதுல வந்து இதே அக்சசரிஸ் வரும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எண்டோரே பேட்டரி ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஸ்ட்ராப் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்து வந்து 35,000 rupees வந்து பாத்தீங்கன்னா பண்டில் பேக்கு சார்ஜ் பண்றாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் எடிஷன் சொல்லிட்டு ஒரு பேக் இருக்கு. அதோட காஸ்ட் வந்து 56,000 to 58,000 rupees வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மூணுத்துல கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ரெகுலர் பண்டில் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து இப்போதைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு 29,500 நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு கோப்ரோ கேமரா நான் வாங்கியிருக்கேன். உண்மையிலேயே வந்து கோப்ரோ கேமரா வந்து ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் வந்து ஒரு கேமரா வாங்கணும், அந்த கேமரா வந்து வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி அதை வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணி அந்த ஒரு கேமரா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ எடுக்கணும்ட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அது போலவே வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு கோப்ரோ கேமரா வாங்கணும், அதை அன்பாக்ஸ் பண்ணணும்ட்டு ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு அதோட ஆசை வந்து இன்னைக்கு தான் எனக்கு நிறைவேறி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோப்ரோ அன்பாக்சிங் வீடியோ மூலமா உங்களை நான் சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கோப்ரோ 12 கேமராவுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கோப்ரோ 12 கேமரா பத்தியும் இது கூடவே நான் வாங்கியிருக்கிற இந்த எல்லா கேஜெட்ஸ் பத்தியும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். ஸோ இந்த ஒரு கேமரா நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கு. அந்த ட்ரிப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராவே நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது ட்ரிப்பு என்ன, அந்த ட்ரிப்போடைய பிளான் என்னன்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.